நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். நம்முடைய ராஜா நமக்கு அதிகாரம் செலுத்த வரவில்லை, நம்மை அடக்குமுறையிலே ஆட்சி செய்ய வரவில்லை. எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்தார்கள். அவர் ஒரு கட்சி தொடங்குவாரா, அவர் பக்கத்தில் போய் நிக்கலாமா? அவர் அதற்கு வரவே இல்லை. ஆண்டவர் சொன்ன, எனக்கு இந்த உலகம், எனக்கு இதற்குரிய இந்த ராஜ்யம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யதான். அதுதான் ஊழியத்தில் வந்து ஒப்பு கொடுத்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி உடைச்சி உருவாக்குறார். கொஞ்சம் கூட நமக்குள்ள பெருமை வரக்கூடாது, கொஞ்சம் கூட மேட்டிமை வரக்கூடாது, நான் என்றதான் அந்த சுயம் வெளிப்படவே கூடாது. உடைக்கிறார் ஆண்டவர், உடைக்கிறார். ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கையில கொடுத்தாருன்னா, நீ எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும், எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாருக்கும் நீ ஜெபிக்கிறவனாக மாறணும். நல்ல பொசிஷன்ல வந்துட்டேன்பா, நான் ஒய்யாரமா இருக்கிறேன், இனி நான்லாம் இப்படி கீழே இறங்கிலாம் நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பிடுங்கி கீழே கொண்டு வந்து உட்கார வைப்பார், செய்வார். அப்படியும் உயர்த்தவும் தெரியும், இப்படி கீழே கொண்டு வந்து உட்கார வைக்க அவராலே தெரியும். அவருக்கு தெரியும் எங்க எங்க செக்கு வச்சா எல்லாம் க்ளோஸ்ட் ஆகும்னு ஆண்டவருக்கு தெரியும். தயவு செய்து நமக்குள்ளாக பெருமை வராதபடி, நம்ம கொடுக்கப்பட்டதான அதிகாரமோ ஆசீர்வாதமோ எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் அவருக்கு தான் கனமும் மகிமையும். நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். என் மேலே சாத்தான் வைத்த அத்தனை பாரத்தையும் எப்படி ஆண்டவரே வெளியே வருவேன், எப்படி ஆண்டவரே உமக்காக நிற்பேன் என்று நினைத்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருக்காய் ஷைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளை நுகத்தடிகளை கர்த்தர் உடைக்கிறார்.